நான்வெஜ்னாலே ஒரு பிரச்சனையை கிளப்பிடும். ஒரு அட்டண்டன்ஸை போட்டுருவோம். அத்தை மீன் குழம்புக்கு இவ்வளவு புளி போதும் தானே? இதை மட்டும் எடுத்து வச்சுட்டு இதை எல்லாத்தையும் போட்டு. பரவாயில்லையே, நம்ம கிட்ட கேட்டு சமைக்கிறா. ஆச்சரியமா தான் இருக்கு. ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போதும் தானே? தக்காளி மட்டும் இன்னொன்னு சேர்த்து போட்டுக்க. வெங்காயம் போதும், தக்காளி மட்டும் ஒண்ணு சேர்த்துக்க. அத்தை மிளகாத்தூள் இவ்வளவு போட்டா போதும்ல? வீட்டு மிளகாத்தூள் தான், இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கோ. ஏன் இன்னைக்கு கேட்டு கேட்டு சமைக்கிறா? நீ குழம்பு அடிபொலிதான். அத்தை மல்லித்தூள் இதுல 2 ஸ்பூன் போட்டா போதும்ல? உப்பு இது போதுமா பாருங்க. போதும் போதும். ஆக்சுவலி நான் குழம்பு கூட்டி தாளிச்சு முடிச்சிட்டேன். இருந்தாலும் அவங்க கிட்ட நான் போய் ஏன் காட்டுறேன்னா, இன்னைக்கு மதியானம் நான் சாப்பிடவே முடியாதுங்க. உப்பு இல்லை, உரப்பு இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு குறை சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ நான் அவங்க கேட்டுட்டு தான் செய்யறேன் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுனால இன்னைக்கு மதியானம் குழம்பு ஆஹா ஓஹோ அருமையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க நீங்களே. யார் சமைச்சது? இவ்வளவு டேஸ்டா இருக்கு. அளவு சொல்ல சொல்ல சமைச்சாதான் இவ்வளவு டேஸ்டா இருக்கு. இல்லையா? சரி சரி சரி. மரத்து மீன் என்ன மசாலா போட்டீங்க? செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. எப்படி நடிச்சு ஓட்ட வேண்டியதா இருக்கு பாத்தீங்களா? செஞ்சதெல்லாம் நானு, பேரு அவங்களுக்கு.